ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா ராஜா சேனல். இன்றைக்கி ஒரு கருப்பு கவுனி அரிசி வச்சு ஒரு கஞ்சி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப் அரிசி எடுத்துக்கிறேன். அந்த அரிசியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கணும். அரிசியை நல்லா 2 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண அரிசி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரிசியை நல்லா ஊற வச்சுக்கணும். இது 8 மணி நேரம் ஊறணும். ஊறின பிறகு அரிசியில் இருந்த தண்ணியை நல்லா வடித்து எடுத்துகிட்டு அந்த அரிசியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஒரு 10 பாதாம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்சியில் கொரப்பாக அரைச்சிட்டு ஒரு குக்கரில் இந்த மிக்ஸ் பண்ண அரிசியெல்லாம் எடுத்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வெல்லம், தேங்காய், ஏலக்காய் இது தேவைப்படும். ஃபஸ்ட்டு தேங்காயும் ஏலக்காயும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதோடய பாலை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அரிசி நல்லா வெந்துட்டுருக்கோம். அந்த அரிசி எடுத்து அது கூட நல்லா சுத்தமான வெல்லமாக எடுத்துக்கணும். ஏன்னா வெல்லத்தில் மண் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மண் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் வெடிக்கட்டி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இருக்கிறது நல்லா மண் இல்லாத வெல்லம், அதனால் நான் டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். நல்லா வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்துக்கலாம். அது கூட தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதோட நல்லா பாதாம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டா சூப்பரான கருப்பு கவுனி அரிசி கஞ்சி ரெடி. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம். பாய்.